Hi cuties, Mathematics Olympiad Class 3 Year 2022 to 2023 Workbook உள்ள problems பார்க்கலாம் ஓகேவா லாஸ்ட் வீடியோவில் சாப்டர் 2 பார்த்துட்டு இருந்தோம் சாப்டர் 2 என்ன கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஓகேவா இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி போடுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சாப்டர்ஸில் இருக்கும் ஓகே கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும் டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் ஓகே லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு 6 ப்ராப்ளம்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் 7th ப்ராப்ளத்துலேருந்து பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் ஸோ கொஷின் என்ன பாருங்கள் ஹவு மெனி thousands, hundreds, tens and ones should be added to get the largest 4-digit number. Largest 4-digit number நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் எத்தனை thousands எத்தனை hundreds எத்தனை tens எத்தனை ones வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் என்னன்றது தெரியணும் ஓகேவா ஸோ லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் என்ன ஸோ லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் 9999 இதுதான் லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் நமக்கு தெரியும் தானே ஸோ ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் என்ன 10,000 ஓகேவா ஸோ இப்போ நமக்கு தேவை என்னது லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் ஸோ அப்போ 9999 இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஹவு மெனி டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ இதில் எத்தனை தௌசண்ட்ஸு எத்தனை ஹண்ட்ரட்ஸ் எத்தனை ஒன்ஸ் எத்தனை டென்ஸ் இருக்குன்னு செக் பண்ணலாமா இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்லேயும் எழுதலாம் ஓகேவா அப்போ எக்ஸ்பேண்டடில் ஃபார்மில் எழுதணும்னா இது வந்து எத்தனை இருக்குது 1000 ஸோ 9000 ப்ளஸ் ஹண்ட்ரட்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள் 900 ப்ளஸ் டென்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள் 90 ப்ளஸ் ஒன்ஸ் வந்து 9 இப்போ எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதியாச்சு அப்போ 9000 வேணும் 9000 இருக்கணும் எத்தனை தௌசண்ட்ஸ் இருந்தால் நமக்கு 9000 வரும் 9000 இருந்தால் தான் நமக்கு என்ன வரும் 9000 வரும் ஓகேவா அது மாதிரி 900 எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருந்தால் நமக்கு 900 கிடைக்கும் 900s அது மாதிரி 90 எத்தனை டென்ஸ் இருந்ததுன்னா நமக்கு 90 கிடைக்கும் 9 டென்ஸ் அடுத்து லாஸ்ட் வந்து என்னது ஒன்ஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்கணும் 9 ஒன்ஸ் இருக்கணும் ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை 4 9s இருக்கணும் 9000s 900s 9 10s 9 ஒன்ஸ் இப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் 9999 கிடைக்கும் ஓகேவா அப்போ ஆப்ஷன்ஸில் இருக்கா பார்க்கலாமா ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்ஸ் ஏவே இருக்குது இந்த 4 9ஸும் இருந்தால் தான் நமக்கு லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் கிடைக்கும் ஓகே குட்டீஸ் புரியுதா ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஃப் யூ மல்டிப்ளை 75 by 4 34 தென் வி கெட் த ரிசல்ட்டு 75யும் 34யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட்டுன்னு கேட்டிருக்காங்க ஸோ 75யும் 34யும் 75 into 34 இது ஆஸ் யூஷுவல் மெத்தட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம் ஓகேவா இது மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா என்னென்னா இங்கே நமக்கு 75 இருக்கா 75 எப்படி எழுதலாம் 70 + 5 தான் 75 1c 10c பிரிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கு அடுத்து 34 1c 10c ஸ்ப்ளிட் பண்ணலாம் 30ல் 30 இருக்குது 34ல் 30 டென்ஸ் இருக்குது 4 ஒன்ஸ் இருக்குது ஓகேவா இப்போ இந்த 70யும் 30யும் 70யும் 4யும் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ 70 into 30 அடுத்து 70 into 4 அடுத்து 5யும் 30வும் 5வும் 4வும் ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணணும் அப்போ 5 into 30 5 into 4 புரியுதா குட்டீஸ் புரியுதா அப்போ 70 into 30 0 0 21 70 into 4 இந்த ஜீரோஸ் அப்படியே போட்டுக்கலாம் 7 4s are 28 அடுத்து இந்த 0 அப்படியே போட்டுட்டு 5 3s are 15 5 4s are 20 இப்போ இது எப்படி ஆட் பண்ணலாம் இப்போ 280யவும் 20யவும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ 280 + 20 300 300 + 150 450
450 plus 2100 2550. ஓகேவா? இது வந்து இப்போ புரியணுன்றதுக்காக நான் உனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மாதிரி எழுதி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஆன்சரை போட்டுடலாம். 70 into 30 2100, 70 into 4 280, 5 into 30 150, 5 into 4 20. டக்குன்னு இப்படி எழுதிட்டு ஆன்சர் எழுதிடலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா? புரியுதா? ஸோ ஆன்சர் என்ன இருக்குது, 2550 ஆன்சரில் இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் 2550. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம். 2700s 3 10s 8 ones minus 1400s 1 10s 3 ones. ஒன்றும் இல்லை, சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக நம்பராக கொடுக்காம அந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் நம்பர் நேமில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குது, 2738 minus 1401 tens இல்லை, அப்போ 130. அப்போ சப்ட்ராக்ட் பண்ண 8ல் 8 minus 3 5, 3 minus 1 2, 7 minus 4 3, 2 minus 1 1. ஆன்சர் இஸ் 1325. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1325. ஈஸி. டைரெக்டாக நம்பர்ஸாக கொடுக்காம நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். மேக்னா ஹேஸ் 4 boxes of balls. She has 24 balls in all. Magna used the number sentence below to find how many balls are in each box. If each box contains equal number of balls. Okay va? Magna ta மொத்தம் எத்தனை box இருக்கு? Has 4 boxes of balls. 4 box இருக்கு. She has 24 balls in all. Okay va? மொத்தம் இன் ஆல் அப்படின்னா மொத்தமாக அவள்கிட்ட எத்தனை பால்ஸ் இருக்குது? 4 பாக்ஸஸ்லேயும் சேர்த்து. இன் ஆல் அப்படின்னா 4 பாக்ஸஸ்லேயும் சேர்த்து அவள்கிட்ட எத்தனை பால்ஸ் இருக்குது? 24 பால்ஸ் இருக்குது. ஓகே. மேக்னா யூஸ்டு த நம்பர் சென்டென்ஸ் பிலோ. கீழே ஒரு நம்பர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பாக்ஸஸ் இருக்குது. 4 மல்டிப்ளை பை பாக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 24னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த நம்பர் சென்டென்ஸ் கொடுத்துருக்க நம்பர் சென்டென்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், ஹவு மெனி பால்ஸ் ஆர் இன் ஈச் பாக்ஸ். ஒரு பாக்ஸ்லேயும் எவ்வளோ பால்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி? இஃப் ஈச் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஒரு பாக்ஸ்லேயும் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் பால்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து 4 மல்டிப்ளை பை சம்திங் ஈக்குவல் டு 24னா 4 டேபிள் எடுத்துக்கணும். 4 தானே கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளேஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ 4 டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும். ஆன்சர் வந்து 24. அப்போ 4 டேபிள்ஸில் 4ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 24 வருதுன்னு பார்க்கணும். நம்பர் சென்டென்ஸ் தானே, ஸோ சிம்பிளாக இதை மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ 4 டேபிளில் 6ஓட மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் 24 வரும். ஓகேவா? அப்போ 4 6 are 24. ஸோ ஆன்சர் இஸ் 6. அப்போ ஒரு பாக்ஸ்லேயும் எத்தனை பால்ஸ் இருக்கும்? ஒரு பாக்ஸ்லேயும் 6 பால்ஸ் இருக்கும். அப்போ ஒரு பாக்ஸில் 6 பால்ஸ் இருந்ததுன்னா 2 பாக்ஸில் 12, 3 பாக்ஸில் 18, 4 பாக்ஸில் 24. அதான் 4 6 are 24. ஸோ ஆன்சர் இஸ் 6. ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள். வாட் இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் தட் மேக்ஸ் மேக்னா நம்பர் சென்டென்ஸ் இஸ் ட்ரூ. அதாவது இந்த நம்பர் சென்டென்ஸ் ட்ரூவாக வரணும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த நம்பரை மிஸ் பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 6. Okay, goodies. Next question. The difference between 456 tens and dash is 2456. What is the number in the box? இந்த பாக்ஸில் உள்ள நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்டு நம்பர். ரெண்டு டிஃப்ரென்ஸ்னால் என்னது, சப்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ 456
டென்ஸ் அப்போனா என்னது 4560. இந்த நம்பரை ஒரு நம்பரில் இன்னொரு நம்பரில் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது 2456. ஓகேவா? ஸோ சப்ட்ராக்ஷன்னாவே நமக்கு எப்படி இருக்கும்? பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் ஈக்குவல் டு ஆன்சர். ஓகே, அப்போ நமக்கு இதான் பிக்கர் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர், இது ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் ஸ்மாலர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா பிக்கர் நம்பர்லேருந்து ஆன்சரை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஸ்மாலர் நம்பர் கிடைச்சிடும். ஓகேவா? இந்த செக்ஷன்லேயே நம்ம இந்த 5th ப்ராப்ளம் பார்த்தோம்ல, அந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்கள். 13 minus 5 ஆன்சர் என்னது 8. 13 minus 5 8. இது பிக்கர் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர், இது ஆன்சர். ஓகேவா? அப்போ நமக்கு ஸ்மாலர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பிக்கர் நம்பர்லேருந்து ஆன்சரை மைனஸ் பண்ணணும். பிக்கர் நம்பர்லேருந்து ஆன்சர் 13லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 5 வந்துடும். ஓகேவா? இதுவே பிக்கர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஆன்சரையும் ஸ்மாலர் நம்பரையும் ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் தான் அந்த கொஷினில் பார்த்தோம். நமக்கு பிக்கர் நம்பர் வேணும் அப்படின்னா ஆன்சரையும் ஸ்மாலர் நம்பரையும் ஆட் பண்ணணும். 8 + 5 13 பிக்கர் நம்பர் வந்துடும். புரியுதா? அடுத்து இப்போ நமக்கு ஸ்மாலர் நம்பர் வேணும் அப்படின்னா பிக்கர் நம்பர்லேருந்து ஆன்சரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோன்னா 13 - 8 ஆன்சர் இஸ் 5. ஆன்சர் நமக்கு ஸ்மாலர் நம்பர் கிடச்சிரும். இப்போ இந்த கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. இப்போ நம்ம ஸ்மாலர் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? பிக்கர் நம்பர்லேருந்து ஆன்சரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ 4560 minus 2456. ஓகே, ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 0 - 6. ஸோ மைனஸ் பண்ண முடியாது, பாரோ பண்ணிக்கலாம். ஸோ 4 இங்கே வந்து 5 இருக்கும். 5 - 5 0. 5 - 4 1 2. ஆன்சர் இஸ் 2104. ஆன்சர் இருக்கா பார்க்கலாம் வாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி 2104. ஓகேவா? புரியுதா குட்டீஸ்? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். சப்ட்ராக்ஷனாக இருக்கும்போது பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் ஆன்சர். இப்போ இஃப் வி வாண்ட் டு ஃபைண்ட் ஸ்மாலர் நம்பர் மீன்ஸ் what we do? From bigger number minus answer we will get the smaller number. Suppose if you want to find the bigger number means answer plus smaller number, we will get the bigger number. Okay, so answer is option C 2104. Next question, Mr. Kajal wrote the problem as shown in the given box. Which number sentence matches the problem? ஸோ ஒரு நம்பர் சென்டென்ஸ், எந்த நம்பர் சென்டென்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு மேட்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். காஜல் என்ன பண்ணுறாங்க, போர்டில் ஒரு ப்ராப்ளம் எழுதுகிறாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்பர் சென்டென்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்ன பாருங்கள், காஜல் என்ன போர்டில் எழுதியிருக்காங்க பார்க்கலாம். ரோசா அண்ட் சஞ்சய் ஹாவ் 14 pens altogether. ரோசா ப்ளஸ் சஞ்சய் ஹாவ் 14 ப்ளஸ் altogetherனா மொத்தமாக. altogetherனா என்னது? மொத்தமாக. ஓகேவா? டோட்டலி தே ஹாவ் 14 pens. அப்போ டோட்டலி தே ஹாவ் 14 pens அப்படின்னா ரோசா ப்ளஸ் சஞ்சய் ஈக்குவல் டு 14 pens. ஓகே, அடுத்து ரோசா ஹேஸ் 6 pens. ரோசாட்ட எத்தனை பென்ஸ் இருக்குது? 6 pens. அப்போ 6 + s is equal to 14. ஓகேவா? அடுத்து என்ன கண்டிஷன்? சஞ்சய் ஹேஸ் டேஷ் பென்ஸ். சஞ்சய் கிட்ட தான் எத்தனை பென்ஸ் இருக்குன்னு தெரில, அதான் எம்டி பாக்ஸாக போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஓகே. how many pens does சஞ்சய் have? அப்போ சஞ்சய் கிட்ட எத்தனை பென்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்போ சஞ்சய்கிட்ட எத்தனை பென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 6 + s is equal to 14. அப்போ சஞ்சய்கிட்ட எத்தனை பென்ஸ் இருக்கும் அப்படின்னா 14லேருந்து 6 மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் தான். ஓகேவா? அப்போ சஞ்சய்கிட்ட எத்தனை பென்ஸ் இருக்கும்? 14 - 6 அப்படின்னா வெரி குட் 8. ஓகேவா? சஞ்சய்கிட்ட எத்தனை பென்ஸ் இருக்கும்? 8 பென்ஸ் இருக்கும். பட் இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள். நம்பர் சென்டென்ஸ் தான் எந்த நம்பர் சென்டென்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ சஞ்சய்கிட்ட வந்து 8 பென்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? 6 + இந்த பாக்ஸ்க்குள்ளே 8 = 14. இந்த மாதிரி நம்பர் சென்டென்ஸ் எங்கேயா இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் A, B, C, Dயில் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 14 இருக்கணும். இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 14 இருந்ததுன்னா 6 + 8ன்னா தான் 14. இங்கே 6 மல்டிப்ளிகேஷன் பாக்ஸாக இருக்குது. 6ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 14 வரும்னா எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 14 வராது. ஸோ அதனால் ஆப்ஷன் D வந்து ராங். இட்ஸ் அ ராங் ஆன்சர். ஸோ அப்போ ரிமைனிங் செக் பண்ணலாம். ரிமைனிங்கில் பாருங்கள் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸ், இந்த நம்பர் சென்டென்ஸ் எழுதலாம். 6 + s is equal to 14. அப்போ இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்குது அப்படின்னா இந்த 6ஐ இங்கேயே வச்சுக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து என்னது ரைட் ஹேண்ட் சைடு. இது அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 6 அப்படியே இருக்கட்டும். இந்த எஸ்ஸை என்ன பண்ணலாம்? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ எடுத்துகிட்டு போனால் இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது எப்படி ஆகும்? மைனஸில் போகும். அப்போ நம்பர் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் நமக்கு? 14 - s is equal to 6 ஆர் 14 - பாக்ஸு. சஞ்சய்க்கு பதிலாக பாக்ஸ் போட்டுட்டு 6. இந்த மாதிரி ஆப்ஷனில் எங்கேயா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து 14ஓட அடிஷனில் இருக்குது. இது கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். நமக்கு 2 சஞ்சய்க்கும் இன்னொருத்தையும் அது ரோசா, இவங்க 2 பென்ஸையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும்? 14 வரும். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வராது. ஸோ அதனால் அப்போ ஆப்ஷன் பியும் இல்லை. அடுத்த ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி பாருங்கள். 14 - பாக்ஸ் is equal to 6ன்னு இருக்குது. இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா குட்டீஸ்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இதோட ஆன்சர் செக் பண்ணிவிடுமா? 999. இதோட ஆன்சர் வந்து என்னது? 2550. அடுத்து வந்து இதோட ஆன்சர் என்ன போட்டோம்? 1325. அடுத்து இதோட ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட்டு இதோட ஆன்சர் என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணோமே. 2104. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. இது ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 48 divided by smiley equal to sad face. இது smiley face, இது sad face. இது சிரிச்சிட்டு இருக்கு, இது பாவமா இருக்கு. ஓகேவா? if smiley face is an even number and sad face is also even number, then what could not be these two numbers? என்ன சொல்றாங்க? smiley face-உம் ஈவன் நம்பராக இருந்து சேடு ஃபேஸும் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா வாட் குட் நாட் பி தீஸ் 2 நம்பர்ஸ்? இந்த கீழே உள்ளதில் எது வந்து இந்த 2 நம்பராக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்மைலி ஃபேஸும் சேடு ஃபேஸும் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்? the number ends with 0, 2, 4, 6, 8. ஓகேவா? the number ends with 0, 2, 4, 6, 8 வந்து ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ இங்கே செக் பண்ணலாம். ஸ்மைலி ஃபேஸ் 2, சேட் ஃபேஸ் 24, போத் ஆர் ஈவன் நம்பர். அடுத்து இங்கேயும் 4, 12, இதுவும் ஈவன் நம்பர். அப்போ இந்த நம்பராகவும் இருக்க முடியாது அந்த 2 நம்பர். அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் 3ல் ஸ்மைலி ஃபேஸ் வந்து 3யாக இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே 3 வந்து என்ன இருக்குது? இதான் ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ ஆட் நம்பர் வந்து இங்கே அப்ளை பண்ண முடியுமா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மைலி ஃபேஸ் வந்து ஈவன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? எதா இருக்க முடியாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் டி செக் பண்ணுங்கள். 6ம் 8ம் என்னது? ஈவன் நம்பர் தான். அதனால்
3 வந்து நமக்கு இங்கே ஆட் நம்பராக இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் பி தான் could not be these two numbers. இந்த 2 நம்பர்ஸாக இருக்க முடியாது. ஓகேவா, இந்த கண்டிஷனில். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 0 divided by 36 equal to 36. 0 divided by 36 is equal to 36னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ராங். ஓகேவா, 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும், நமக்கு 0 தான். 0 இஸ் டிவைடட் பை எனி நம்பர். ஓகேவா, 0 இஸ் டிவைடட் பை எனி நம்பர். த ஆன்சர் வில் பிகம் 0. 0வாக தான் வரும். ஓகேவா, 0வை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் 0 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 36 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் ஆப்ஷனா? இல்லை, இது இன்கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 100 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1. ஒரு நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் 1ன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ரைட், இட்ஸ் எ ரைட் ஆன்சர். எ நம்பர் டிவைடட் பை த சேம் நம்பர், த ஆன்சர் வில் பி 1. ஆன்சர் எப்படி இருக்கும், 1ஆக தான் இருக்கும். ஓகேவா, எந்த ஒரு நம்பரையும் அதே நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 1ஆக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து சிடி செக் பண்ணலாம். 99 டிவைடட் பை 1. எந்த ஒரு நம்பரையும் 1ஆல் டிவைட் பண்ணால் த சேம் நம்பர் தான் வில் பி கம். ஓகேவா, தென் சேம் நம்பர் தான் என்ன இருக்கும், அதே நம்பர் தான் திருப்பி வரும். எந்த ஒரு நம்பரையும் 1ஆல் டிவைட் பண்ணோன்னா அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, எனி நம்பர் இஸ் டிவைடட் பை 1, த ரிசல்ட் வில் பி த சேம் நம்பர். ஓகேவா, ஸோ பட் கொஷினில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 99 99 divided by 1 which is equal to answer என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1. So it's a wrong option. Okay குட்டீஸ், அடுத்த நெக்ஸ்ட் கொஷின். 40 divided by 8. 40 divided by 8 which is equal to 3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 40 8ஆல் டிவைட் பண்ணும்போது 3 ஆன்சர். ஓகேவா, ஸோ 8 டேபிளில் வந்து எப்போ 40 வரும்னு பாருங்கள். ஆன்சர் எப்படி வரணும் அப்படின்னா, ஆன்சர் வந்து 40 டிவைடட் பை 8 வந்து என்னென்னா 5. ஓகேவா, 8 டேபிளில் 5 8s ஆர் தானே 40. ரைட் குட்டீஸ், டேபிள்லாம் படித்தாச்சா? 8 டேபிள்ஸ் படிச்சிட்டிங்களா? ஓகேவா, 1 8s ஆர் 8, 2 8s ஆர் 16, 3 8s ஆர் 24, 4 8s ஆர் 32, 5 8s are 40. So 5 8s are தான் இங்கே 40. அப்போ 40 divided by 8 னா ஆன்சர் 5. பட் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 3. ஸோ இட்ஸ் அ ராங் ஆப்ஷன். ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்னவா இருக்குது, 100 divided by 100 is equal to 1. அது மட்டும்தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுவரையும் பார்த்ததை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.